அவதார் அஸ்ட்ரோ டிவி சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான பாதை. உலகெங்கிலும் உள்ள அவதார் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எனது உளமார்ந்த வணக்கங்கள். இன்று ஒரு தகவலின்படி இப்போ சமீப காலமாக, அதாவது ஒரு 1985 வருடத்துக்கு அப்புறமாவே இது அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். குழந்தைகள் பேச்சு திறன் தாமதமாகிறது. குழந்தைகள் பேசலை அப்படின்ட்டு நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வராங்க. இதில் 2 விதமான காரணங்களை நம்ம பார்க்குறோம். இது பரம்பரை காரணம் அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று இருக்குது. ஜோதிட ரீதியாக இது என்ன காரணம், இதை பார்த்துட்டு மருத்துவ ரீதியாக என்ன காரணங்கிறது நல்ல மருத்துவர் அணுகி நீங்கள் என்ன பண்ணணும் அவங்ககிட்ட பார்க்கலாம். ஆனால் ஜோதிட ரீதியாக இதுக்கு எந்த விதமான கிரக அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது ஒருத்தருக்கு ஊமை ராசின்னு சொல்கிறது 2ஆம் பாவம் அப்படிங்கிறது ஊமை ராசி. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது காது. அது நம்ம உடம்பில் காற்று ராசியெல்லாம் காதை சார்ந்தது. காற்று ராசியில் நம்ம எடுக்கணும். நம்ம 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய நில ராசி அப்படிங்கிறது நம்ம வீடு சம்மந்தப்பட்டதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பரம்பரை நோய்களை கடத்தக்கூடிய ராசியில் நம்ம முக்கியமாக நில ராசிகள் இருக்குது. அதாவது காலபுருஷப்படி 2, 6, 10வது ராசிங்கிறது பரம்பரை நோய்களை கடத்தக்கூடிய ஒரு மரபணு சார்ந்த பிரச்சனைகளை இது வாக்கு தோஷமாக இது கொடுக்குது. இப்போ ஒருத்தர் குழந்தைங்க பேச்சு வரலை, அவங்க வாய் பேச முடியாதவங்களாக இருக்காங்க அப்படின்னா 2வது ராசி நீர் ராசி வீடாக இருக்கிறது, 2ஆம் அதிபதி நீர் ராசி வீட்டில் நிற்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு பேச்சு திறனை அவங்களுக்கு குறைச்சி கொடுக்குது. இது செவிட்டுத்தன்மையாலையா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது காற்று ராசியில் 3ஆம் அதிபதி நிற்கிறது, இல்லை காற்று ராசி நிறைய பாவகிரகங்களால் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு இந்த கேட்கும் திறனும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இவங்க ஒரு நல்ல ஒரு இஎன்டி டாக்டரை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மெடிசன்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது நம்ம ஜோதிடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமதப்படுத்தக்கூடாது. உடனடியாக ஒரு மருத்துவரை கண்டிப்பாக நீங்கள் அணுகணுங்கிறது. இப்போ பேச்சு தாமதம் அப்படின்னு வரும்பொழுது 5ஆம் இடம் நம்ம நினைவாற்றலில் சொல்லக்கூடியது 5ஆம் இடம் சொல்கிறது உள் மனசு ஆள் மனசு அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான். 4ஆம் இடம்ங்கிறது மனசு. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இளமையில் ரொம்ப குட்டி குழந்தைங்களாக இருக்கும் பொழுது நம்ம மெமரி யூனிட்ஸ், அதாவது நினைவாற்றல் அப்படிங்கிறது இவங்க பல விதத்தில் இவங்க கவனச்சிதறல் காரணமாக நினைவாற்றல் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு என்ன பேசுகிறது எப்படி பதில் பேசுகிறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா 5ல் வக்ரகிரகம் இருக்கும், இல்லை 5ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கிறது, இல்லை 5 அதிகமான வக்ரகிரகங்கள் பார்வை செய்கிறது. இதெல்லாம் இவங்க நினைவாற்றலில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்றதில் தாமதமாகி இவங்களுக்கு வருது. இவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து ஸ்பீச் தெரப்பி, பேச்சுக்கான விஷயத்தையும் நினைவாற்றலுக்கு தகுந்த தெரப்பியும் கொடுக்கும் பொழுது இவங்க விரைவில் இவங்க பேசிடுறாங்க. இது ஜோதிடரை அணுகிட்டு ஒரு 5 வருஷம் கழித்து பேசுவாங்க, 6 வருஷம் கழித்து பேசுவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணாமல் இதுக்கான ஒரு நல்ல மருத்துவரை நீங்கள் என்ன பண்ணணும், போய் அணுகி கண்டிப்பாக பார்க்கணும். கோச்சார குரு அவங்களுக்கு 2ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுதும் 5ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுதும் இந்த மருத்துவ உதவியானது இவங்களுக்கு மிகச்சிறப்பாக வேலை செய்யும். இதுக்கான தெய்வீக பரிகாரம் அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் சித்தோடுக்கிட்ட தம்பிக்கலை ஐயன் கோவில் ஒன்று இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்க, தங்கமேடு அந்த இடத்துக்கு சொல்லுவாங்க. சித்தோட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கே ஒரு ஜீவசமாதி தம்பிக்கலை ஐயன் கோவில். அவர் பேசாத குழந்தைங்கள பேச வச்சுருக்கிற வரலாறு இருக்குது. அந்த இடத்துல போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் மிக விரைவில் கிடச்சி அந்த குழந்தைங்க பேசுகிறதுக்கான உதவிகள் உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக ஆழ்மனது இந்த குழந்தைங்களுக்கு பாதிக்காமல் வீட்டில் இருக்கிறவங்க அன்பாகவும் அரவணைப்போடவும் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பிலையும் அரவணைப்பில் மட்டும்தான் அந்த குழந்தைங்க மிக சிறப்பாக வேகமாக பேச ஆரம்பிப்பாங்க. இந்த கால சூழ்நிலையில் எல்லாமே மீடியா ஆயிடுச்சு. மொபைல், டிவி இந்த மாதிரி அதிக நேரம் அவங்க செலவிடுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. குழந்தைங்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் ஐசோலேட் ஆகிடுறாங்க குழந்தைங்க. ஸோ குழந்தைங்களை நீங்கள் ஒரு அக்கறை எடுத்து அவங்களுக்குன்னு டைம் கொடுத்து இது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். தாத்தா பாட்டி இருந்தால் அந்த வீட்டில் பேசுங்க அப்படின்னு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஒரு 1 ஹவர் பார்க் அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் கூட்டிகிட்டு போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. சரஸ்வதி அம்மாவுக்கு தினமும் தேன் படைத்துட்டு அந்த தேன் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் சீக்கிரமாக பேசுவாங்க. திருச்சி உத்தமர் கோயில் போகும்பொழுது
அந்த உத்தமர் கோவிலில் பார்த்திங்கன்னா முப்பெரும் தெய்வங்களும் இருக்காங்க, தேவியரோடு இருக்காங்க. அந்த கோவிலும் இவங்களுக்கு வந்து அதாவது குருவுக்குரிய பரிகாரங்கள் அங்கே கொடுக்குது. அவங்க சிறப்பாக அங்கேயும் தேன் வச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்து அது குழந்தைங்களுக்கு அதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் அதுவும் சிறப்பாக நல்ல அழகான பரிகாரமாக இது என்ன ஆகுது, இவங்களுக்கு அது வேலை செய்யுதுங்கிறது. நீங்களும் நிறைய தான தர்மங்களை அந்த குழந்தைங்களுக்காக ஒவ்வொரு பிரதோஷத்தன்றைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தான தர்மங்கள் கொடுக்கணும். தேனில் நல்ல இனிப்பாக சர்க்கரை கல்கண்டு போட்டு தேன் எல்லாம் போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு இனிப்பான அற்புதமான ஒரு இனிப்பு பதார்த்தத்தை தயாரித்து நீங்கள் பிரதோஷத்தை அன்னைக்கு மனமுருக வேண்டி நீங்கள் வந்து வர்றவங்களுக்கு பக்தர்களுக்கு அதை தர்மமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த குழந்தைங்க சீக்கிரமாக பேசுவாங்க. முருகனருள் திருச்செந்தூர் அப்படிங்கிறது திருச்செந்தூர் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 1 வீக்காக அங்கே தங்கி டெய்லி கடல் நீராடிட்டு நீங்கள் திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமானை மனசார வழிபாடு பண்ணியிருந்தாலும் குழந்தை அற்புதமாக பேசுவாங்க. இது வந்து இந்த காலகட்டத்தில் இது அதிகமாக நாங்கள் டெய்லியும் ஒரு ஜோதிடராக சந்திக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறதுனால இது உங்கள் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம். இது வந்து நீங்கள் தெய்வ கடாட்சம் பெற்று உங்கள் குழந்தைங்களாம் நல்லா படித்து நல்லா பேசணும், நல்ல வாக்தேவி நிரல் அவங்களுக்கு இருக்கணுன்றதை வாழ்த்தி நான் இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.